அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏப்ரல் 2024 மாதத்திற்கான ஊதியத்திலிருந்து வருமான வரித்தொகை எவ்வளவு பிடித்தம் செய்யப்படும் அப்படிங்கிற விவரம் IFHRMS வலைதளத்தின் வாயிலாக எவ்வாறு அறிந்து கொள்வது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் ஆர் டைப் URL அப்படிங்கிற இடத்துல IFHRMS லாகின் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு TNTA களஞ்சியம் அப்படின்னு ஒரு லிங்க், ஹைபர் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் எம்ப்ளாயி ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல உங்களுடைய IFHRMS ஐடியையும் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. IFHRMS ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிட்டு IFHRMSோட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். அதில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் மேலே வந்து ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ்ன்னு இருக்கும். அதுக்கு லாஸ்ட்டாக ஆக்ஷனில் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்திருக்கும். அதில் பேராமீட்டர்ஸ் கீழே மந்த்துன்னு இருக்கும். அந்த மந்த் அப்படிங்கிற இடத்துல ஏப்ரல் -2024 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா லோடிங்னு வந்துட்டு இந்த ஏப்ரல் 2024 2/2024 கேலண்டர் மந்த் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். மந்த்தை செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் ஷெட்யூல், கேன்சல், கண்டினியூன்னு இருக்கும். அந்த கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்துட்டு இப்போ மேலே வந்து சப்மிட் அப்படின்னு இருக்கும். அந்த சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கும். அதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மானிட்டர் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். அதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் அப்படிங்கிறதுல வியூ அவுட்புட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கும். அதை ஓப்பன் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். அதில் வந்து உங்களுடைய சேலரி டீட்டெயில்ஸ், எவ்வளோ வந்து டேக்ஸ் வந்திருக்கு, அதை வந்து 11 டிவைட் பண்ணி எவ்வளோ நீங்கள் இந்த ஏப்ரல் மந்த்து கட்டணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் இதில் வந்திருக்கும். இப்போது ஏப்ரல் டிடெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ பேலன்ஸ் டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயிலெலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் ஏப்ரல் 2024 எவ்வளவு வந்து இன்கம் டேக்ஸ் பிடித்தம் செய்யப்படுங்கிற விவரத்தை வந்து IFHRMS களஞ்சியம் வலைதளத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். நன்றி.